ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நான் எனக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ புக் மை ஷோவில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க த டீப் டார்க் அப்படிங்கிற ஒரு படத்தோட ரிவ்யூ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் 2023 எடுக்கப்பட்ட ஒரு ஸ்பானிஷ் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, ஹாரர் போர்ஷன்லாம் நல்லா ஒர்க் அவுட் இருக்கா, அண்ட் ஆல்சோ படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க, அண்ட் படம் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தோட ஓப்பனிங்கில் 1854 காலானில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறாங்க. ஸோ அந்த காலானில் ஒரு பர்டிகுலரான ஏரியாவில் மைனிங் போயிட்டு இருக்கு. ஸோ மைனிங் போயிட்டு இருக்கும்போது வித்தியாசமான ஒரு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு சில மந்திரவாதி மாதிரியான ஒரு ஆளை கூட்டு வந்து இங்கே என்னவோ நடக்குது, என்னமோ சவுண்டு கேட்குது அப்படி மாதிரி கூட்டு வராங்க. அங்கே ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு இப்போ 100 வருஷத்துக்கு அப்புறம் மைனிங்காக புதுசாக வந்து ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆள் எடுத்துகிட்டு இருக்க அந்த முறையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1954 பீரியட்லேயே வந்து இந்த மெடிக்கல் டெஸ்ட் மாதிரி வச்சு பச்சை குத்துனவெல்லாம் வந்து என் கூட வேலைக்கு வரலாம், சிவப்பு குத்துனவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆளை எடுத்துகிட்டு இருக்காப்ல. அதில் தான் ஒன் ஆஃப் த பேசன் நம்ம ஹீரோவும். இப்போ நடுவில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு செட் ஆஃப் மைனிங் பீப்புள்ஸ் எனக்கு வேணும், ஒரு ரிசர்ச்சுக்காக எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த கேங்கை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதில் தான் நம்ம ஹீரோவும் இருக்கிறாப்ல. அவர் கூட்டு போய் ஒரு இடத்துல வந்து தோண்ட சொல்கிறாப்புல, ஒரு சில இடத்துல வெடி வச்சு எதையோ வந்து தேடிட்டு இருக்காப்புல. அது என்ன அப்படிங்கிறது இந்த குரூப்புக்கு தெரில. ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குகைக்குள்ளே மாட்டிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுது. அந்த குகைக்குள்ளே இருக்கிற அந்த மர்மமான விஷயங்கள் என்ன, யார் கடைசி தப்பிச்சாங்க, யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத மீதி கதையை எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு சர்வைவல் த்ரில்லர் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. அதில் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான போரிங் தான். ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் இழுத்து தான் ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகிறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்க தவிர அதுவுமே ஓகோ இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் செகண்ட் ஹாஃபில் வர்ற அந்த த்ரில் போர்ஷன்ஸில் வர்ற பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸு, பிஜிஎம்ஸு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த விஷுவலேஷன் பண்ணது எல்லாமே ஓரளவுக்கு ட்ரீட்டபிளாக இருக்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப். பட் இந்த படத்தில் இருக்க ஒரு பெரிய நெகட்டிவ் என்னன்னா ஒவ்வொரு கேரக்டருமே வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணலை அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ ஒரு சில கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னா ஐயோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவரே, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கனெக்ட் இருந்தால் தான் அந்த எமோஷன் ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் இறந்து போகும்போது இறந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் தான் கொடுக்குது. அந்த எமோஷன்ஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இதுதான் இந்த படத்தோட ஒரு மெயின் நெகட்டிவ்னு நினைக்கிறேன். மித்தபடி வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு ட்ராமா தான். படத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் போர்ஷன்ஸ் அப்படின்லாம் பெரிய லெவலில் இருக்காது. அட்வென்ச்சர் த்ரில்லர் அண்ட் சர்வைவல் த்ரில்லர் இது வந்து எதிர்பார்த்து உள்ளே போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ராமாவை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.